காதலையே ஜோடி பண்டிகளா ரோசாப்பு வாடிருச்சு ராஜா வருவாரு ரோசாப்பு வாங்கி வச்சேன் மாமா மாமா மதுரக்கார மாமா மாமே வருவாரு மல்லாது படுத்திருந்தேன் என் மாமா வருவாரு மல்லாந்தடி படுத்திருந்தேன் மாமன காதலையே ஜோடி பண்டிகளா மாடுதான் மிதிச்சிருச்சு மாங்காயில மாடுதான் மிதிச்சிருச்சு ஆடுதான் கடிச்சிருச்சு ஆடுதான் கடிச்சிருச்சு அச்சு வல்லம் போல் இருப்பேன் அச்சு வல்லம் போல் இருப்பேன் ஜோடி பெண்டுகளா திரிவட்டம் போல் இருப்பேன் முடிஞ்சு வச்சு எடுத்து தெரிஞ்சனாக்க மூக்கு தெரிஞ்சுப்போம் பொச்சை ஊற்றிட்டு பாரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து மொத்தக்க வேணாம் ரொம்ப மோசம்ப்பா மத்தரக்காரங்க நீங்கள் 2 பேரும் அநியாயம் அசுர தொழில் உண்மையிலேயே ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எதம்பதம் அடிக்கிறீல்ல அதான் ரவுண்டு நீங்களாம் மொந்தட்டி 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 அடிக்கிற இப்படி அடிச்சா ஒவ்வொன்று கை மாறிடுது அப்ப என்ன வேணா சொல்றீங்க அப்படி அடிச்சாத்தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் ஒத்துக்கிறது என்ன பண்ணுறது அடிக்க முடியாம இது எஸ்கேப் ஆயிருச்சு உன்னை விட வேற யாராவது நல்லா அடிப்பாங்களோன்னு அங்க போறது அங்க போய் கடைசியில் அங்கே போ இங்க அங்கேயும் போட்டுத்தானே அப்படின்னு வந்துருது அங்க என்ன வேணா சொல்றீங்க பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டா நான் பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம நம்ம ஊர்ல மண்ணா பிறந்திருக்கலாம் மண்ணா பிறந்து என்ன பண்ண போற 4 ஆம்பளையாவது உள்ள விட்டுட்டு ஓட்டி இருப்பாங்க இல்ல புடிச்சு பிணைஞ்சிருப்பாங்க எதுல ஓட்டுறாங்க மண்ணில் போட்டு உழுதுருப்பாங்க மண்பானை செய்ய பிணைஞ்சிருப்பாங்க நீ மட்டும் மண்ணா இருந்திருந்தா நல்லா ஒண்ணு கடிச்சு விட்டு போயிருப்பேன் உன்னால அதைத்தாண்டா செய்ய முடியும் நம்ம ஊர்ல வந்து கேட்டு பாரு என்ன மாதிரி உழுக முடியாது ஆமா அன்னைக்கெல்லாம் கேள்விப்பட்டேன் கொப்பேன்ட்ட உழுதுட்டு வாடான்னு சொன்னா கொழு இல்லாம போய் உழுது ஒரு நாள் போய் தூக்கத்துல உழுதுட்டேன் அதுக்காக நீ வாயம் சொல்லு கேள்விப்பட்டேன் ஒண்ணும் இல்லாம கோர மண்டின்னு போல இருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு எதுல குறைச்சல் ஆளு சூப்பரா இருக்கே எனக்கு மண்டையில குறைச்சலா இல்ல கொண்டையில குறைச்சலா இல்ல எனக்கு தொண்டையில குறைச்சலா இல்ல எனக்கு என்னடி புடவையில குறைச்சல என்ன ஊட கருப்பு அடிச்சிருக்க ஆமா வந்து வெள்ளி அடிச்சு விட்டு எடுவிட்டு நம்ம ஒன்லி வார்னிஷ் தான் ஆமா போலும் போல் ஆனா இங்க ஒரு பேசாம இவ்வளவு சங்கடப்படுற உன்னை நானே லைன் பண்ணிக்கிறேனே நீயா நீ அதுக்கு சரி விட்டுற மாட்டேன் ரப்புன்னு அடிச்சுட்டு காலையில முடியல இன்னைக்கு முடியலடி நாளைக்கு பாப்போம் அப்படின்னு படுக்கிற ஒரு நாள் தூங்குனது ஓயாம சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன் நீங்க 4 பேர் அசுர தொழில் பண்றீங்க உண்மையிலே 10 மணிக்கு ஆரம்பிச்சா காலைல 6 மணி வரைக்கும் அசுர தொழில் பண்றீங்க உண்மையிலே உங்களை மனசார ஆசை தீர உங்க 4 பேரையும் சங்கட்டமா இருக்கு பரவாயில்ல அதனால ஒரு தடவை தானே உண்மையிலே காதலிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுபட்ட மூதேவி பைய கையை விட்டுட்டு போயிட்டேன் சாப்பிடுறவா ஆமா மாட்டாஸ்பத்திரியில கம்பவுண்டர் ஆக்குறேன் உள்ள கையை விட்டு ஜன பிடிச்சிச்சான்னு பாக்குறதுக்கு வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டான் அவன் வருவான்னு நானும் திறந்து ஓட்ட மணிக்கே படுத்து கிடக்குறேன் பார்த்து நாய் வந்து நக்குனாலும் பரவாயில்ல மணிமுந்து வந்து நக்காம இருந்தாச்சு அந்த ஆள் கடிச்சு வச்சு விடுவாரு நாக்க தொங்க விட்டு எடுவிட்ட வைய பெரிய பொம்பளை பிடிக்காதே இருப்பாள் மணிமுந்து என்ன பண்ண சொல்றீங்க பொம்பளையா பிறக்கிறதே இப்ப வர்றதே ஒரு பெரிய ரோதனையா இருக்கு நல்லா இருக்கா மாமா இங்கே இருந்த ஆம்பளை பூரா ஒரு மாதிரி சிரிக்கிறா நீங்கள் சார்ந்து போய்ட்டு அவன் முடிச்சிடல நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் நியாயந்தேன் நான் அழகாக இருக்கேன்னு நினைக்கிறது நியாயந்தேன் என் மேலே ஆசைப்படுறது நியாயந்தேன் ஆசைப்பட்டு என்ன பண்ண வைக்கல ஏமாந்து போவியிலே அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை பூரா வாங்க வேணாம்னு சொல்லலை எதுக்கு உட்காந்து டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பான் என்ன கிட்டி தான் அடிக்க முடியும் வேறு என்ன செய்ய முடியும் பழைய கம்பெனி உனக்கு அடித்து பழக்கம் சும்மா இருக்க நேரம் ஏன்னா இப்போ நம்ம ஊர் சடையம்பட்டில் உண்மையை சொல்கிறக்கு என்ன இந்த பொம்பளையா வந்து ரெடியாகி வெளியே வர்றது ஒன்று அங்கிட்டு போக முடியலையா ஒரு 2 மாதம் ஒரு 2 மாதம் இருக்கும் பண்ணிக்கிறேன் ஒரு ஊர் நாடத்து போயிருந்தேன் போன ஊரில் இதே மாதிரி ரெடி ஆகிட்டேன் அவசரத்தில் ஒன்றுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி எங்கிட்ட ஒன்று மேடைக்கு பின்னாடி ஒன்றுக்கு இருக்க போக முடியலை இன்றைக்கெல்லாம் ஒன்றுக்கு இருக்க போகவே இல்லை ஒன்றுக்கு இருக்க மேடைக்கு பின்னாடி போக முடியலைங்க அது மேடைக்கு பின்னாடி தான் போகிறேன் அன்றைக்கெல்லாம் 5 இளவட்டை போய் கெதிச்ச இளவட்டம் பின்னாடியே வந்துட்டாங்க வந்தவளுக்கு சும்மா வந்தாங்க ஏய் வாடி அப்படின்னாங்க அட வேணாம்டா எதுக்குடா அப்படின்னு
தெரியும் போது வாடி போக முடியும். அட வேணாம்டா எதுக்குடா இருந்தாடே சொன்னேன். எடுவட்ட மூதே பேருக்கு 5 வேலுமே கம்மாக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டான், 2 பேர் காலை பிடிச்சிக்கிட்டியா. ஆகா கையை பிடிச்சிட்டேன் காலை பிடிச்சிட்டான், எப்படியாவது கத்தி யாரையாவது ஊரில் கூப்பிடலான்னு வாயை திறந்து கத்த போனேன். அதுக்குள்ள வாயில வச்சுட்டாங்களா? 5வது எடுவிட்ட மூதேவி போய் வாயில துணியை வச்சு அமைக்கிட்டான். எந்த துணியை வச்சு அமைக்கினா தெரியுமா? மூதேவி துணி கிடைக்காம டவுசரை கலத்தி அமைக்கிட்டான். துவச்சு 35 நாள் இருக்கும், 45 நாள் இருக்கும், மூத்திர கவச்சு வாட தாங்க முடியல. நானும் விடலையே, வாயில துணியை வச்சு அமுக்கினாலும் விடலையே. ஊம் ஊம் ஊம்னு கத்தி பார்த்தேன். அதுலதான் கெட்டிக்காரிய, அதுக்கு தான் அமுக்கினாங்களோ. கத்தி பார்க்கற முடியல. போல்டு மங்கு சரக்கு குரங்கு ரத்தத்தை குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. மல்லாக்கா படுக்க போட்டு போத மப்புல சேலை அவுத்தாங்க வரு. மூதேவி ஏமாந்து போனாங்க. இங்கே கிடக்கிறதானே அங்கே கிடக்குண்டு. நல்ல வேலை மல்லாக்க படுக்க போட்டு சேலையை அவுத்தாங்க, குப்பரக்க படுக்க போட்டு சேலையை அவுத்துருந்தாங்க. என்னைய குமரி பாயாசம் கண்டி இருப்பாங்க. தப்புச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வர வட்ட வாடு பெரும்பாடு. இதுலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் அருணாக்கரில் ஓட்டு கட்டிடுதுங்க. உட்காமக்கு எங்கிட்ட ஒன்றுக்கு இருக்க போகிறதுன்னு. சரி அவளை கூப்பிட்டு பேசிக்கிறேன். அடியே ஓடியாடி சாந்தி, ஓடியாடி ஓடியாடி என்ன அவசரம்? எங்கடி போற? பூந்தி விற்கிற சாந்தியா? அதான் பாரு கடையில பூந்தி விற்கிற என்னடி இன்னைக்கு ஒரு மார்க்கமா அழகா இருக்கடி. நீ அழகா இருக்கா? என்னாச்சு என்னாச்சு? ராமதாஸ் மாமா என்னடி அழகா இருக்குன்னு சொல்லிவிட்டாலே என்னும் எதுவுமே அறிவு கட்டவன். அறிவு இருக்கா உனக்கு? பொம்பளை புள்ள பாவாடை கட்டுறது இல்ல, ஏடி டவுசர் ஓட்டு வந்திருக்க? நான் மட்டும் இல்ல, எங்க அப்பா தான் உள்பாவோட கட்ட மாட்டான். அப்ப நீ விளைவிக்க குடும்பமே அப்படிதானா? அதே மாதிரி நீ வராட்டமா? ஐயா ஆசையே பாரு. ஓசியில மலையாள படம் பார்க்க நினைக்கிறேன். ஆமாண்டி. மூதேவி சீரடிச்சு செத்து போவ சீர்ப்பு தூக்கி. அடியே நல்லா இருக்கியா? என்னடி எது வேணாலும் சொல்லு. கார் விட தூணு துப்பு. தயவு செய்து அழகா இருக்குன்னு சொல்லிடாத. அப்படி சொன்னேன்னு எனக்கு வெக்கம் வந்துடும். வெக்கம் வந்துச்சுன்னா லவக்கர் சேலை தூக்கி மூஞ்சிய பொத்திக்கிறேன். சொல்ல மாட்டேன்டி. கீழே தெரியும் நினைக்கிறியா? அதனால நம்பர் பிளாட் போட்டிருக்கு டிஆர் 58 59 63 64 67ன்னு. யாருக்கு அடையாளம் தெரிய போகுது? ஆனா அதுக்கு அன்னைக்கு ஒருத்தி அழகா இருக்குன்னு சொல்லிவிட்டா. அப்படியே வெக்கம் வந்து சேலை தூக்கி என்ன பண்ண? மூஞ்சி தான் பொத்தின சேலை தூக்கி முன்னாடி உட்காந்துருந்த சின்ன பையன் 2 வயசு எம்புட்டு மண்ணி லவக்குன்னு போட்டுட்டாங்க. என்ன ஏதும்பே அதுக்கு நாங்க தொல்லாத என் போயிடாத. சரி யாரே ஒரு பையனை விரும்புறியாம்ல? அந்த கொடுமை ஏண்டி கேட்க வேண்டாங்க. சரி விட்டுரு தம்பி. இந்த பரந்த உலகத்துல யார்ட்டு எதுவும் சொல்ல முடியல. அந்த ஒரு நிமிஷம் நான் பாப்புனா இருக்க கூடாதா? ஓ மனசு போல என் மனசு. ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஏன் தொட விட மாட்டேங்கிற? பொம்பளை தொட்ட என்ன தப்பு? பொம்பளை செவ்வாய் சாமி கும்பர கொலக்கட்டையில திக்கிறோம்லத்தா சொல்லிவிட்டோம்னா சாமி கண்ணோண்டு அழைச்சிரும். அடியே என்னடி உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என்கிட்ட சொல்லுடி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 5 இளவட்ட பையனை கெடுத்து விட்டாங்கடி. கெடுத்து விட்டாங்களா? இருக்காங்களா செத்துட்டாங்களா? என்னை பார்க்க லம்பாடி முண்டை மாதிரி தெரியுதா? செத்துட்டாங்களான்ற முரட்டு பொம்பளையா இருக்கியே. நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். செய்ய முடியாதுன்னா என்ன மைத்துக்கிட்டே வர்றேன். கிறண்ட கால இழுத்து சாக வேண்டியதானே. தகத்து போறேன்றது முதல் கட்டிக்கு போட்டு குப்பரக்கு படுத்து போறாங்க. 5 பேர் கெடுக்கிறதுட்டி நான் சொன்ன எடுப்பே கிடந்தேன். சுகம் மறந்துச்சு படுத்துட்டேன். ஆனா கெட்டிக்கார வீர பொம்பளடி நானு. 5 பேர் என்னை கெடுத்திருக்கான்ல. 5 வேலையும் சும்மா விட்டானா என்ன பண்ண? 5 வேட்டுமே காசு வாங்கிட்டு தர விட்டேன். அடி போடி இவள. அதுல ஒரு கொடுமை. என்ன கொடுமை? அதுல ஒருத்தன் 10 ரூபா கடன் சொல்றியா? அவன் கூட பரவாயில்ல. சரிடி. ஒருத்தன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பழைய 1000 ரூபாய் தலை கொண்டாந்து கொடுக்குறாண்டி. ஐயோ செல்லாதடி. இப்படிதான் உன்னை மாதிரி வெகுளி திறமை இது செல்லாதரா. எப்பரா மாத்ததுன்னு அவன்கிட்ட கேட்கிறேன். அவன் சொல்றான் ஓ அக்கௌண்ட்ல ஓட்டுக்கன்றியா? என்னது? பேங்க் அக்கௌண்ட் 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 போட்டுட்டியா? சரி அது வந்தாச்சு. அதனால நம்மளே பேசிக்கிற சரி விட்டுறாது. அம்மா பார்க்கணும் தெரியுமா? வள்ளியம்மாவை இது வரைக்கும் சாந்தி நீ மனசு வச்சா இது வரைக்கும் ஒழுங்கா நின்று பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்கமா இருக்கணும். அப்படி சுடல வைக்கணும். அடியே இது வரைக்கும் ஒழுங்கா சொல்றீ. வள்ளியம்மா பார்த்ததில்ல. அம்மா வந்தாங்கன்னா நீ தான் அறிமுகப்படுத்தி. சரிடி அம்மா கூப்பிடுமா? வள்ளியம்மா எருவ மாடு மாதிரி கத்துற. என்னது? ஆமா கொண்டு போய் கடை மாட்டுல விடு. உன்னாலதான் முடியாது. அம்மா விடு வராங்க. வள்ளியம்மா அந்த மாட்டை கொண்டு காய் அடிக்கின்ற அநியாயத்துக்கு கத்திட்டு கிடக்கு. காயிடுச்சு கிடையாது. அம்மா வருவாங்க. அம்மா வந்தாங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும். அவனை அம்மா வந்தாங்கன்னா நீ தான் அறிமுகப்படுத்தி வைக்கணும். ஏன்னா அம்மாவை நான் பார்த்ததில்ல. ஒடுக்கமா நிக்கணும். சரியா? நான் ஒடுக்கமா ஓரமா நிப்பேன். அம்மா வந்தாங்கன்னா நீ தான் அப்பா வேலைக்கு வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு எடுத்து சொல்றேன். நல்லா சொல்ல அருமை பெருமை எடுத்து ஓதுறேன். சொல்றியாமே? சரிடி.
மந்தக சமூக மாதர் நீங்கள் எல்லாம் மந்தக சமூக மாதர் நீங்கள் எல்லாம் வரவெல்லோர் பூங்காவனம் போகலாம் வரவெல்லோர் பூங்காவனம் போகலாம் வருவோம் விரைவில் வனிதாமணியே வருவோம் விரைவில் வனிதாமணியே மலவிராணியின் கண்மணியே மலவிராணியின் கண்மணியே கை கொடுத்துலாவலாம் காட்சிகள் பார்க்கலாம் கை கொடுத்துலாவலாம் காட்சிகள் பார்க்கலாம் கந்த மலர் கண்டு சென்று மூண்டாக்கலாம் கந்த மலர் கண்டு சென்று மூண்டாக்கலாம் கருத்தின் வழியே நடப்போம் தவறும் கருத்தின் வழியே நடப்போம் தவறும் காலாடித்த பண்ணி கையா செய்வோம் அம்மா கையா செய்வோம் அம்மா கையா செய்வோம் ஏய் அம்மா கையா செய்வோம் ஏய், என்னடி கையால் செய்ய போற குதிரை வருது அதோ இரு குதிரைகள் வருது. அம்மாறாங்க இந்த படம் அங்கே போயிடுச்சு பரவாயில்ல தொட்டுன்னு இடத்துக்கு வர்றாங்க சொல்லி கண்டதொரு சாதி மல்லி ஆலமர காத்தடி தூக்கோ போறோம் ஆசமனோ பாடுதொரு தேவாரோ மேற்காலில் வெயிலும் சாய வாய்க்காலில் வெள்ளம் காய மயக்கம் ஒரு இறக்கம் இந்த மனசில் அடிக்கடி வந்து வந்து உறக்கும் சின்ன சின்ன செய்தி சொல் வந்ததொரு ஜாதி மல்லி மெல்ல மெல்ல தாளம் கட்ட மத்தளம் சம்மதத்தை தருமோ கச்சேரியே நானும் வைக்க நாள் வருமோ மெல்ல மெல்ல தாளம் கட்ட மத்தளம் சம்மதத்தை தருமோ கச்சேரியே நானும் வைக்க நாள் வருமோ ஒட்டு விரிதால் பட்டுதான் முத்தம் கூடாதோ முத்தம் விரிதால் அம்மம்மா வந்து தீராதோ கட்டி பிடிச்சிருக்க வெட்டி படிச்சிருக்க எனக்கு ஒரு இடம் கொடு மடியில் வரக்கூடு சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆலமர காத்தடிக்கும் போறோம் ஆசமனோ பாடுதொரு தேவாரோ ஒன்ன விட்டு நான் பிரிந்தால் நந்தி வரும் கண்டிரனும் சுடுமோ மன்மதனின் நம்புகளும் பாய்ந்திடுமோ ஒன்ன விட்டு நான் பிரிந்தால் நந்தி வரும் கண்டிரனும் சுடுமோ மன்மதனின் நம்புகளும் பாய்ந்திடுமோ என்னை கொடுத்து கொண்டு போ உந்தன் கையோடு ஒட்டி இருந்தால் அம்மம்மா மத்தி நின்றோடு கட்டி பிடிச்சிருக்க வெட்டி படிச்சிருக்க எனக்கு ஒரு இடம் கொடு மடியில் வரக்கூடு சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆலமர காத்தடிக்கும் போறோம் ஆசமனோ பாடுதொரு தேவாரோ மேற்காலில் வெயிலும் சாய வாய்க்காலில் வெள்ளம் காய மயக்கம் ஒரு இறக்கம் இந்த மனசுல அடிக்கடி வந்து வந்து பிறக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆலமர காத்தடிக்கும் போறோம் ஆசமனோ பாடுதொரு தேவாரோ நல்லா இருந்தா நீடோடி காலம் வாழ வேண்டும் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன் யாருடி இவ புதுசா உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கார் நீர் கெடுப்பா கண்ணை குத்துற மாதிரி இதை நெஞ்சாருங்க இன்னும் நிறைய வணக்கம் என்ன வணக்கம்
போதும் அதோட நிப்பாட்டிக்கோ. அளவு வேணாம், தேவையில்லை. அளவுக்கு மீறல் அமிர்தம் நினைச்சு வணக்கம். சில வணக்கம் இருக்கு, ஊழ கும்பிடு. சரி இருக்கட்டும். என்ன நல்லா இருக்கீல? நல்லா இருந்தா நீடோடு காலம் வாழ வேண்டும். இருந்துட்டாலும் அப்பா வந்தாரா? அப்பா வந்தாருமா. என்ன சொன்னாரு? இந்த பரந்த உலகத்துல அப்பா பத்தி ஒன்னும் சொல்ல முடியல. எதுக்கு எடுத்தா அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருக்க கூடாதா? இதுக்கிட்டே ஆள வயல்ல பிரச்சனையே ஆனது பக்கத்துல. சரி இருக்கட்டும். அப்பா வந்து விஷயத்தை சொல்லி போயிருக்காரு. கண்ணிகரம நீ காட்டுக்கு செல்ல வேண்டும், நீ காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அப்படி சோ சோன்னு வரட்டிட்டா நல்லாவா இருக்கும்? வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னடி வந்ததுமே செஞ்சா நல்லா இருக்குமா? என்ன காவல் வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. ஆடு மண்ணும் சேராவிட்டால் உள்ள வரக்காது. அறிவட்டவளே அழகு இருக்காதுடி. குழந்தையும் அழகுமா? மழலை செல்வங்கன்றியா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் இயற்கையை காட்சி பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கு. நந்தவன சோலையெல்லாம் பார்க்கும்போது இந்த காண வந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? காண வந்த காட்சி என்ன? வெள்ளி நிலவே கண்டு விட்ட கோலம் என்ன? வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன?